2027 மகர ராசி முக்கிய பலன்கள். 1. தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர். ஆண்டின் முற்பகுதி ஜூன் 2027 வரை சனி பகவான் 3ஆம் இடத்திலும் குரு பகவான் 7இல் உச்சமாகவும் இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆண்டின் பிற்பகுதி ஜூன் 2027இல் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு மேஷராசி மாறுகிறார். இதனை அர்த்தாஷ்டமச் சனி என்பார்கள். இதனால் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் ஜூன் மாதத்திற்கு முன்பே முடிவெடுப்பது நல்லது. 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை மே மாதம் வரை ராகு 3 உள் இருப்பதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும். பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். முதலீடு, சொத்து, நிலம் அல்லது வீடு வாங்கும் கனவு ஆண்டின் முதல் பாதியில் நனவாகும். எச்சரிக்கை: ஜூன் மாதத்திற்கு பிறகு அர்த்தாஷ்டமச் சனி தொடங்குவதால் புதிய பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். வாகனங்கள் வாங்கும்போது அதிக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். சுபகாரியங்கள் ஜூன் மாதம் வரை திருமண யோகம் மிக பலமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். தாயார் ஆரோக்கியம் சனி 4 கீக்கு வருவதால் தாயாரின் உடல் நலத்தில் சிறு அக்கறை தேவை. வீடு மாற்றம் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படலாம். 4. ஆரோக்கியம் ஹெல்த். மன அழுத்தம் ஆண்டின் 2ஆம் பாதியில் அர்த்தாஷ்டமச் சனியால் ஒருவிதமான இனம் புரியாத பயம் அல்லது மன அழுத்தம் வரலாம். உடல் நலம், இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள் உள்ளவர்கள் முறையான பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்லது. தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். 2027 முக்கிய கிரக பெயர்ச்சிகள். 1. சனி பெயர்ச்சி ஜூன் 2027 3 இருந்து 4 க்கு மாறுகிறார். அர்த்தாஷ்டமச் சனி ஆரம்பம். இது உங்களை சோம்பலிலிருந்து விடுவித்து உழைக்கச் சொல்லும் காலம். 2. ராகு கேது பெயர்ச்சி மே 2027 ராகு 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானம் கேது 8ஆம் இடத்திற்கும் மாறுகிறார்கள். பேச்சில் கனிவு தேவைப்படும் காலம். 3. குரு பெயர்ச்சி நவம்பர் 2027 குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் ஆன்மீக தேடலையும் தரும். 2027 மகர ராசி செய்ய வேண்டியவை. நிதானம். ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த ஒரு பெரிய முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடுங்கள். வாகனம், வண்டி வாகனங்களை ஓட்டும்போது வேகம் தவிர்த்து நிதானம் காக்கவும். பரிகாரம்: அனுமன் வழிபாடு. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது அர்த்தாஷ்டமச் சனியின் வேகத்தை குறைக்கும். விநாயகர் வழிபாடு. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். உதவி: ஏழை மாணவர்களின் கல்விக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த அன்னதானத்தைச் செய்வது மன அமைதியை தரும்.